அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுள்ளம் ஏற்போம். அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு கார்மேல் அன்னையினுடைய விழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். அன்னை தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அணைத்து அரவணைத்து அவருடைய உள்ளத்து ஏக்கங்களையும் விருப்பங்களையும் அறிந்து செயல்படுகின்றவள் பாசமிகு அன்னை. இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கை நிறைந்த வார்த்தை, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். சுமையோடு வேதனையோடு துக்கத்தோடு பாரத்தோடு இருக்கிற நாம் நம்மை அவருடைய அன்பு கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். அவருடைய ஆறுதலின் கரங்கள் நம்மை தேற்றும். இன்றைய திருப்பலியிலே கொரோனா தொற்று நோயிலிருந்து இந்த உலகம் விடுபட வேண்டும் என்று, மனித சமுதாயம் மீண்டு எழ வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாட்சிமிக்க கன்னிமரியாவின் வணக்கத்துக்கு உரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவரது பாதுகாவலால் வலிமை பெற்ற நாங்கள் கிறிஸ்து எனும் மலையை வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறைவசனங்கள் 7 முதல் 9, 12 மற்றும் 16 முதல் 19 முடிய. நீதிமான்களின் நெறிகள் நேரியவை, நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கிறோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது. எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ஆண்டவரே, நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரித்தாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, துயரத்தில் உம்மை தேடினோம். நீர் எங்களை கண்டிக்கும்போது உம்மை நோக்கி மன்றாடினோம். பேறுகாலம் நெருகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல், ஆண்டவரே, நாங்களும் உம் முன்னிலையில் இருக்கின்றோம். நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம். ஆனால் காற்றை பெற்றவர் போலானோம். நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை. உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப் போவதில்லை. இறந்த உம் மக்கள் உயிர் பெறுவர். அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் நீர் பெய்விக்கும் பனி ஒளியின் பனி. இறந்தோர் நிழல்களில் நாட்டிலும் அதை விழ செய்கின்றீர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. விண்ணுலகில் நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகில் நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவரே, நீர் என்றும் வீற்றிருக்கின்றீர். உமது புகழ் தலைமுறைதோறும் நிலைத்திருக்கும். நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இரக்கம் காட்டும். இதோ குறித்த காலம் வந்துவிட்டது. அதன் கற்கள் மீது உம் ஊழியர் பற்று கொண்டுள்ளனர். அதன் அழிவை நினைத்து பரிதவிக்கின்றனர். பல்லவி. விண்ணுலகில் நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகில் நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூ உலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்த்திருவார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். பல்லவி. விண்ணுலகில் நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகில் நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். அவர் சிறைப்பட்டோரின் புகழுக்கு செவிசாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவர் தம் மேலுலகை திருநிலத்தினின்று கீழே நோக்கினார். அவர்
விண்ணினின்று வையகத்தை கண்ணோக்கினார். பல்லவி. விண்ணுலகில் நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகில் நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு வட்டிக்கு காசு கொடுக்கும் இந்த ஃபினான்ஸ் கம்பெனியில் பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது: நகை சுமந்து சோர்ந்திருப்போரே, எங்களிடம் வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு பெட்டகம் தருகிறோம் என்று. இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனை மதித்து மனிதன் உள்ளத்தின் ஆழத்தில் புரிந்து கொண்டு சுமையை, வாழ்க்கை சுமையை பற்றி ஆண்டவர் பேசுகின்றார். சுமை, இந்த வார்த்தையை நாம் யாருமே விரும்பி கேட்க விரும்புவதில்லை. யாரை கேட்டாலும் ஏதாவது ஒரு விதத்திலே ஒரு சுமையோடு இருக்கிறார்கள். மனதில் சுமை, உள்ளத்தில் சுமை, எண்ணத்தில் சுமை, கடன் என்னும் சுமை, குடும்பம் என்னும் சுமை என்று பல சுமைகளை நாம் ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வாக்குறுதியையும் ஒரு நம்பிக்கையும் தருகின்றார். என்னிடம் வாருங்கள். எல்லா சுமையும் நமக்கு துக்கத்தை தருவதில்லை. குறிப்பாக ஒரு பெண் கருவுற்று குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முன்பாக 10 மாதம் சுமக்க வேண்டும். பார்ப்பவருக்கு அது சுமையாக தெரிந்தாலும் கூட அதை சுமப்பவர்களுக்கு அது ஒரு வரம். இதுபோல பல சுமைகளை நாம் சுகத்தோடு சுமந்து கொண்டுதான் இருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது அன்னை மரியாவும் கூட எப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோயிலில் அர்ப்பணிக்க சென்ற போது சிமியோன் கூறிய வார்த்தை, உமனது உள்ளத்தில் ஒரு வாள் ஊருடுவி பாயும். அன்னை மரியாவுக்கு தெரியும் அந்த நாள் எது என்று. இருந்தாலும் அந்த சுமையை தனது உள்ளத்திலே நிறுத்தி தியானித்தாள். எப்போது வானதூதர் அன்னை மரியாவிடம் வந்து கூறினாரோ, நீர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், கடவுளின் மகனை நீ பெற்றெடுப்பாய் என்று, அதையும் கூட அன்னை மரியாள் உள்ளத்தில் நிறுத்தி தியானித்தாள். ஏனென்றால் வர இருப்பது சுமை என்று தெரியும். ஒரு கன்னி கருவுற்றிருந்தால், ஒரு பெண் யூதர்களை முறைப்படி ஒரு பெண் விபச்சாரத்திலோ தவறுகளில் பிடிபட்டால் அனைவரின் முன்னிலையிலும் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும். அது முறை. அது தெரிந்தும் கூட அது ஒரு சுமையாக இல்லாமல்
இந்த உலகத்திற்கு மீட்பை கொண்டு வருகிறோம் என்று அதை சுகமாக சுமந்தாள். நாமும் நம் வாழ்க்கை ஓட்டத்திலே பல சுமைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சமுதாயத்திற்காக உழைப்பவர்கள் அவமானம் என்ற சுமையை சுமந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் கேட்டால் அது சுமை என்று கூற மாட்டார்கள், அது சுகம் என்று கூறுவார்கள். வரலாற்றை மாற்ற நினைப்பவர்கள், மக்களின் வாழ்வாதாரத்தை மாற்ற நினைக்கும் ஒவ்வொருவரும் பல சுமைகளை சுமந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் கேட்டால் அது சுமை என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள். நாமும் நமது வாழ்க்கையில ஏற்படும் துன்பங்களையும் துயரங்களையும் இன்பத்தோடு சுமப்போம். அதைத்தான் ஆண்டவர் இன்றைய நற்செய்தி முடிவிலே கூறுகிறார். ஆண்டவரோடு நாம் மிகப்பெரிய பாரமான சுமைகளை சுமந்திருக்க மாட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் நினைத்திருந்தால், அந்த சிலுவை பாரம் என்று நினைத்திருந்தால், ஆண்டவரின் தோள்கள் அந்த சுமையை சுமர்ந்திருக்காது. செல்லும் தூரம் இன்னும் தூரம் என்று நினைத்திருந்தால் ஆண்டவரின் கால்கள் நடந்திருக்காது. மீட்பென்று நினைத்தார், நமக்காக எல்லாவற்றையும் தாங்கினார். நாமும் நமது வாழ்க்கை ஓட்டத்தில் ஏற்படும் சுமைகளை சுமப்போம். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். அடியோயாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாயாண்டவரே, அடியோயாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாயாண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாயமை நீ மாற்றிடுவாய். அடியோயாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவன் தூயவன் தூயவன், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் போது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய பீட்டர் அபீர் மற்றும் அனைத்து திரு அவையோடும் உமது அன்பின் நிறைவாய் பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமண் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான பாசமிகு அம்மா தாய் மரியாள், அவருக்கு ஒரு துணையாக வழிநடத்திய புனித யோசிப்பு, அனைத்து திருத்தூதர்கள் புனிதர்கள் வழியாக நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தொகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து வரமருளும் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சுமையோடு வருகின்ற மக்களுடைய சுமைகளையும் அவருடைய உள்ளத்து வேதனைகளையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற தெய்வம் இவரை. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். இறைவன் தரும் விருந்தீது, அதை உண்ண தட என்ன. உரையவரும் இறைவனை நாம் ஏற்க தட என்ன. இறைவன் தரும் விருந்தீது, அதை உண்ண தட என்ன. உரையவரும் இறைவனை நாம் ஏற்க தட என்ன. உள்ள கதவு திறந்தது, அதன் உள்ளே வாழுவார். உவகை என்னும் ஒளி கொணர்ந்து எம்மையாளுவார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக் கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயணங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை
மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். எம்முடைய வட்டாரத்தை எம்முடைய வட்டாரத்தை மிகவும் பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிற, மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற தண்ணீர் பிரச்சனை தீர, தண்ணீர் பிரச்சனை தீர எம்முடைய நீண்டகால திட்டமான எம்முடைய நீண்டகால திட்டமான வலது வாய்க்காலை வலது வாய்க்காலை நிறைவு செய்து கொடுப்பீராக. நிறைவு செய்து கொடுப்பீராக. எம்முடைய வட்டாரத்தை எம்முடைய வட்டாரத்தை அழிவினின்றும் அழிவினின்றும் வறட்சியினின்றும் வறட்சியினின்றும் விடுவித்து விடுவித்து எமக்கு தேவையான எமக்கு தேவையான குடி தண்ணீரையும் குடி தண்ணீரையும் விவசாய தண்ணீரையும் விவசாய தண்ணீரையும் கொடுத்து கொடுத்து இப்பகுதியை வளமாக்கி இப்பகுதியை வளமாக்கி எங்கள் வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கையை செழிப்படைய செய்வீராக. செழிப்படைய செய்வீராக. இவற்றை இவற்றை எங்கள் ஆண்டவராகிய எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். அன்னை காலில் வரியின் விழா